இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் சேர்ந்து ஜெபித்தோம். திருப்பாடல் 95, உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள். இறைவனுடைய குரலுக்கு நீங்கள் செவிசாய்த்தீர்களேயானால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றார். இந்த திருப்பாடல் 95வது திருப்பாடல் ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு துறவியும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காலை வேளையில் எழும்பியவுடன் இந்த திருப்பாடலை சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு திரு அவையானது நம்மை வலியுறுத்துகின்றது. கண்டிப்பாக குருக்களும் துறவிகளும் காலையில் எழும்பியவுடன் இந்த திருப்பாடலை ஜெபிக்க வேண்டும். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள். எனவேதான் நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம், தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர்தான் இதயம், இதயம்தான் ஆண்டவர். கால்ரானர் என்ற ஒரு இறையியல் வல்லுனர், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இறையியல் வல்லுனர் கூறுவார், இதயம் ஆண்டவர், ஆண்டவர்தான் இதயம் என்று அழகாக கூறுவார். இந்த திருப்பாடலினுடைய முன்பகுதியை எடுத்துக்கொண்டோமையானால் ஆண்டவருடைய வல்லமையை திருப்பாடல் ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர் ஆண்டவர். வானத்தையும் பூமியையும் தரையையும் வானங்களுடைய அனைத்து கோள்களையும் படைத்தவர் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவிலேயே படைத்திருக்கின்றார். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார், வாருங்கள் தாழ்பணிந்து அந்த ஆண்டவரை தொழுவோம், நம்ம உருவாக்கிய ஆண்டவர் முன்பு முழந்தாளிடுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன்பு நாம் நெடுஞ்சான் கிடையாய் கிடப்போம். அவரே நமது கடவுள், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மக்கள். நாம் ஒவ்வொருவரையும் அவர் நம் ஒவ்வொருவரையும் பேணி பாதுகாக்கின்றார், உடன் பயணிக்கின்றார், உடன் இருக்கின்றார், நம்மை பராமரித்து வருகின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகின்றார். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஆண்டை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கின்றார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலேயே மனித அவதாரம் எடுத்த 2025வது ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலேயே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று திருத்தந்தை அறிவித்திருக்கின்றார், திருச்சபை அறிவித்திருக்கின்றது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதிர்நோக்கு என்றாலே நம்பிக்கை. நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இரவு தூங்க போகின்றோமே, ஆனால் மறுநாள் காலையில் எழும்புவோம் என்ற நம்பிக்கையோடு செல்லுகின்றோம். நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்வே இல்லை. நம்பிக்கை என்பது ஒரு உந்து சக்தி, ஒரு முன்னோக்கி செல்லுகின்ற, ஒரு முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு உந்து சக்தியாக நம்பிக்கை இருக்கின்றது. நம்பிக்கை இல்லாவிட்டால் மனிதனுடைய வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றான். திருமணமாகி பிள்ளை இல்லாத திருமண தம்பதியர்களுக்கு பிள்ளை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொறுப்புள்ளாத கணவன் பொறுப்போடு வாழுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இந்த உலகிலேயே நம்பிக்கையினுடைய திருப்பயணிகள் என்று கூறுகின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, பிறரை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம். வாழ்வை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, விஞ்ஞான தொழில்நுட்பத்தை நோக்கி, இறை விழுமியங்களை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். புனித பவுலடிகளார் 3வது அதிகாரத்திலே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே கூறுகின்றார், உங்களுடைய தாய் வீடு விண்ணகம் என்று. எனவேதான் வத்திக்கான் சங்கம் அழகாக கூறுகின்றது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகிலேயே ஒரு திருப்பயணியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலே திருப்பயணிகள். நாம் ஏன் திருத்தலத்திற்கு வருகின்றோம்? வேளாங்கண்ணி, அதே போன்று பூண்டி, எருசலேம்
முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் மெக்கா மெதீனா, இந்துக்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் பழனி திருப்பதி போன்ற இடங்களுக்கு திருப்பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள். எதற்காக? ஆண்டவருக்கு முதல் முறையாக நன்றி கூறுவதற்காக நாம் செல்லுகின்றோம். ஏனெனில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். உலகத்தை படைத்த, விண்மீன்களை படைத்த அதே இறைவன் கிறிஸ்துவிலே நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக எரேமியாஸ் அதிகாரம் 1:4 வசனத்தை எடுத்துக்கொண்டோமேயானால், தாயின் கருப்பையிலே உருவாவதற்கு முன்பே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கின்றார். தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளிவருவதற்கு முன்பு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்திருக்கின்றார், புனிதப்படுத்தி இருக்கின்றார். இதற்குடைய அர்த்தம் என்னவென்றால், இறைவன் தான் நம்முடைய வாழ்வினுடைய முதலும் கடைசியுமாக இருக்கின்றார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பெற்றோர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்து இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கின்றார். ஒரு லட்சியத்திற்காக, ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் நம்மை அனுப்பி இருக்கின்றார். அதே இறைவன் எசையா அதிகாரம் 40வது அதிகாரம் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே கூறுகின்றார், திகையாதே, கலக்கமடையாதே, அஞ்சாதே, பயப்படாதே, நீ முக்கியமானவன், விலை மதிக்கப்பட்டவன், நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை நான் வெட்கமடைய செய்ய மாட்டேன், உன்னை நான் வெற்றி அடைய செய்வேன் என்று. எனவே இந்த இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக நாம் திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, காரணம் நம்மை இறைவன் படைத்திருக்கின்றார். அவர் முன் முழந்தாளிடுவோம். இந்த உலகிலே நாம் திருப்பயணிகள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நாம் திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம். இரண்டாவதாக, எதற்கு நாம் திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம்? நம்முடைய பலவீனங்களினால், குறைகளினால், நம்மிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் இயற்கையிலிருந்தும் இறைவிடமிருந்தும் நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒப்புரவு என்ற அருள்சானத்தின் மூலமாக இறைவனுடைய குடும்பத்தோடு நாம் ஒன்றிணைகின்றோம், நற்கரணை உட்கொள்ளுகின்றோம், பாவசங்கர்த்தம் செய்கின்றோம், மானிடத்தோடு திரும்பவும் நாம் ஒப்புரவாகின்றோம். எனவே இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நாம் ஒப்புரவாகுவதற்கு நாம் திருத்தலங்களுக்கு வருகின்றோம். மூன்றாவதாக, நம்மை நாம் கட்டி எழுப்புகின்றோம். இறை வார்த்தையினால் கட்டி எழுப்புகின்றோம். இறை விழுமியங்களினால் நாம் உண்மையாகவே கட்டி எழுப்புகின்றோம். நீதி, உண்மை, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், தியாகம் போன்ற இறை விழுமியங்களினால் நம்மை நாம் கட்டி எழுப்புகின்றோம். புது உணர்வோடு, புது மலர்ச்சியோடு நாம் வீடு திரும்புகின்றோம். எனவே மூன்றாவதாக உண்மையாகவே நம்மை நாம் இறை வார்த்தையினால் கட்டி எழுப்புவதற்கு நாம் திருத்தலங்களுக்கு வருகின்றோம். திருத்தலங்கு வருவது ஒரு உல்லாச பயணம் அல்ல. நான்காவதாக, மற்ற இடங்களை விடவும், எங்குமே இறைவன் இருந்தாலும் மற்ற இடங்களை விடவும் இந்த திருத்தலங்களிலே ஆண்டவருடைய உடனிருப்பை அதிகமாக உணர்கின்றோம். நம்மை நாம் சுய ஆய்வு செய்து, சுய சோதனை செய்து இறைவனுடைய அருகாமையை நாம் உணர்கின்றோம். இவ்வாறாக பல காரணங்களுக்காக அன்புக்குரியவர்களை நாம் திருப்பயணம் மேற்கொள்கின்றோம், திரு யாத்திரை மேற்கொள்ளுகின்றோம், திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம். இதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார், ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று. ஆண்டவருக்கு நன்றி கூறுவதற்காக நாம் திருத்தலங்களுக்கு வருகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோமே, ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், நீங்கள் அவருக்கு குரலுக்கு செவிசாயுங்கள் என்று. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம், இஸ்ராயேல் மக்கள் இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்களை அதிசயமான முறையிலே, அற்புதமான முறையிலே பார்வோனின் அடிமையிலிருந்து ஆண்டவர் மீட்டார். அந்த மீட்ட இறைவனுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை, கடினப்படுத்தி கொண்டார்கள். நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய இதயத்தை உருவாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை வார்த்தையின் அடிப்படையிலேயே அன்புக்குரியவர்களை நம்முடைய இதயங்களை கட்டமைப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய இதயங்களை பண்படுத்த வேண்டும். நம்முடைய இதயங்களை உண்மையாகவே பக்குவப்படுத்துவதற்கு, இறை வார்த்தையினால் பக்குவப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலத்திலே நாம் பார்த்தோமேயானால், இறைவன் இயற்கையில் இருப்பதாக மனிதன் நினைத்தான். இரண்டாவதாக மனிதன் ஆலயத்திலே இருப்பதாக நினைத்தான். இறுதியாக நாகரிக உலகிலேயே அறிவு வளர வர மனிதன் இதயத்திலேயே இருக்கின்றான். கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றார். காரணம் என்னவென்றால், இது விவிலிய ஆதாரம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலாக, பாவனையாக படைத்திருக்கின்றார்.
தன்னுடைய நற்செயல்களினால் நற்குணங்களினால் நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் படைத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவருடைய பிரதிபலிப்பாக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பிம்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இதயம் ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவர் தாமே கூறியிருக்கின்றார், புனித பவுலடிகளாரும் கூறுகின்றார், நாம் ஒவ்வொருவரும் இறைவன் வாழுகின்ற ஆலயம், நீங்கள் அதனை புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து புனிதர்களுடைய அனுபவமும் கூட அதுதான், சித்தர்களுடைய அனுபவமும் கூட இதுதான். அதே போன்று இந்து தத்துவம் அழகாக கூறுகின்றது. சங்கராச்சாரியார் கூறுவார், யூ ஆர் எ பிரமன், நீ கடவுள். நீ அறியாமையிலே இருப்பதன் காரணமாகத்தான் நீ கடவுள் என்பதை நீ உணரவில்லை. அறியாமை நீங்குகின்ற பொழுது அதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று. நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிம்பங்கள். எனவே தான் ஆண்டவர் கூறுகின்றார், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள் என்று. இறை வார்த்தையின்படி வாழ்வதுதான் அன்புக்குரிய மக்களே உண்மையான ஜெபம். பிறரை அன்பு செய்வது, விட்டு கொடுப்பது, பிறருக்கு உடன் இரக்கம் காட்டுவது, உதவி செய்வது, இதுதான் உண்மையான ஜெபம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அனைத்து விதமான திருப்பயணங்களிலும் முக்கியமான ஒரு திருப்பயணம் உள்நோக்கிய பயணம். மறந்து விடாதீர்கள். வேளாங்கண்ணிக்கு வருவது எளிது, மெக்கா மெதீனா எருசலேமுக்கு செல்வது மிகவும் எளிது. ஆனால் உள்ளத்திலேயே இருக்கின்ற இறைவனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்று. உள்நோக்கிய பயணம், இதயத்தை நோக்கிய உள்நோக்கிய பயணம் மிகவும் இன்றியமையாதது. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு வருகின்ற பொழுது அந்த ஒர்ஷிப் அடோரேஷன் சேப்பல் இருக்கின்றது, அழகாக இருந்து உங்களை நீங்கள் சுயமாய்வு செய்யலாம். இதுதான் அவிலாதரசால் சொல்லுவார்கள், இன்டீரியர் கேசல் என்ற ஒரு நூலிலே உள்நோக்கிய பயணம். உள்நோக்கிய பயணத்தின் பொழுதுதான் நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்கின்றோம். ஆணவம், அகங்காரம், அடவாடித்தனம், அதிகார போக்கு, பொறுப்பில்லாத நிலைமை, தான் தோன்றித்தனம், சோம்பேறித்தனம், இவற்றை அனைத்தையும் உண்மையாக உதறி தள்ளிவிட்டு நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கின்றோம். அதுதான் அன்புக்குரியவர்களை பண்பட்ட இதயம், பக்குவப்பட்ட இதயம். இதைத்தான் கால்ரானர் கூறுவார், ஆண்டவர் இதயம், இதயம் ஆண்டவர் என்று. இறுதியாக அன்புக்குரியவர்களே, புனித யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே அழகாக கூறுகின்றார், நம்முடைய நம்பிக்கையானது செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு அழகாக கூறுகின்றார். 2வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கோமையானால் புனித யாக்கோபு அழகாக கூறுகின்றார், எங்கள் சகோதர சகோதரிகளே, தம்முடைய நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் என்ன பயன்? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? நம்பிக்கை மட்டும் மீட்க முடியாது. கிறிஸ்துவம் என்பது நம்பிக்கை அறிக்கை மட்டுமல்ல, கிறிஸ்துவம் என்பது அன்புக்குரியவர்களை செயலாக்கம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரேயானால் அதனால் என்ன பயன்? எனவே நம்பிக்கை செயல்படுத்தப்பட வேண்டும். நம்பிக்கை ஒரு மரமாக இருந்தால் செயலானது கனியாக இருக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தை, இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து செயல்படுத்த நல்ல இதயத்தை, பண்பட்ட இதயத்தை, பக்குவமான இதயத்தை இறைவன் தர இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆமீன்.